குட் மார்னிங். கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டை பாருங்க. என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து போய் கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்கிறன்றதுல தெளிவில்லாமல் இருக்கும். எனக்கு இந்த பேசுறது வெறுட்டுறது இந்த மாதிரியான இயல்பு கொஞ்சம் குறைவு. ஆனால் அப்படியான உணர்வுகள் இருக்கு. பேசணும், வெறுட்டணும். என்னன்னு சொன்னால் எந்த பக்கத்தால விட்டு கொடுத்தாலும் அந்த பிள்ளைன்ற எஜுகேஷனை பாதிக்க கூடாதுன்றதுல நான் தெளிவா இருக்கேன். உங்களை நான் பேசையில வெறுட்டையில அப்படி என்று சொன்னால் நீங்கள் நச்ச நேரம் வரலாம், நச்ச நேரம் போகலாம், கேள்வி எழுதலாம், கேள்வி எழுத விடலாம், கேள்வி எழுதி போடலாம், போடாம விடலாம். இந்த மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதால நீங்க கட்டாயம் பாதிக்கப்படுவீங்க. அதை நான் விரும்ப மாட்டேன். சரி, நீங்க எக்ஸாம் பேட்ச், ஸோ கொஞ்சம் யோசிக்கணும். சரிதானே? ஆகவே இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இதுக்குள்ள வந்து போறாக்களை இயன்ற வரைக்கும் வெயிட்டிங் ரூம்லயே வச்சு திருப்பி அனுப்பிவிடுறேன். நல்ல மட்டும் யோசிக்கிறேன். என்ன பிரச்சனை என்றால் அது நடைமுறையில நிறைய சிக்கல்களையும் இருக்கு. இந்த கவரேஜ் பிரச்சனையால சில பேர் டிஸ்கனெக்ட் ஆகி திருப்பி ஜாயின் பண்ற ஆக்களுக்கும் இது பாதிப்பாயிருக்கு. அதனாலதான் நான் இன்றைக்கு இருக்கா இந்த லேட் கம்மர்ஸ் இருக்கா பார்ப்போம் வந்துட்டு வெயிட்டிங் ரூம்ல போட்டிருக்கிறேன். தொடர்ச்சியா அப்படி லேட் கம்மர்ஸ் இருந்தா குறை நினைக்காதீங்க. சரியா? ஓகே. என்ன விட்டு கொடுப்பு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அதுல நான் கொஞ்சம் தெளிவா இருக்கேன். எந்த ஒரு மனுஷன்டையும் விட்டு கொடுப்பு வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றத்துக்கு விட்டு கொடுப்பு இருக்கலாம். அது பாதகமாக மாறும்னு சொன்னா அதை கண்ட இடத்துல என்ன செய்யணும், நாங்கள் அதை தட்டி கேட்போம். இந்த நான் உங்களோட கிளாஸை அடிக்கடி பார்த்துருக்கிறேன். தொடக்கத்துல ஒரு 20-22 பேர்ல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு போகுது. அப்ப முதல் 15 நிமிஷத்துக்கு பிறகுதான் என்ன செய்றீங்க, அரைவாசி பிறண்ட அளவுக்கு வாருங்க. சரியா? இந்த நியமிப்பு சம்பந்தமாக கல்குலேஷன்ல செய்கிற ஒரு சில கேள்விகளை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன்னா அந்த கேள்விகளை செய்து பார்த்திருப்பீர்கள். இந்த கேள்வியை நான் உங்களுக்கு மறுமடியாக எப்படி செய்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த வகுப்பை கொண்டு போறேன். சரிதானே? இப்ப என்னடா இந்த நியமிப்பு சார்பாக பார்த்து நாங்கள் அயன் சமநிலையில நாங்கள் சில எக்ஸாம் பேப்பர் கேள்விகள் பார்த்தா நல்ல மண்டு ஃபீல் பண்றேன். கரைதிறன் பெருக்கம் தான் நான் நினைக்கிறேன் நீங்க இனி படிக்க வேண்டிய ஒரே ஒரு சிலபஸா இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது சிலபஸ்ல சிக்கல் இருந்தா எனக்கு ஒரு தெரியப்படுத்துங்க. சரியா? ஓகே, பாருங்க. 6.72 கிராம் 6.72 கிராம் சோடியம் இருகார்பனேட். 6.72 கிராம் சோடியம் இருகார்பனேட், தூய NaHCO3, தூய சோடியம் இருகார்பனேட். வழியில் நன்கு வெப்பமேற்றப்பட்டது என்று சொல்லியிருக்கு. சரிதானே? இன்ஆர்கானிக்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இருகார்பனேட்டுகள்ல லித்தியம் இருகார்பனேட் தவிர்ந்த கூட்டமூன்று இருகார்பனேட்டுகள் வெப்ப பிரிகைக்கு உட்படுத்தும் போது அவற்றின் கார்பனேட்டுகளாகவும் H2O ஆகவும் பிரிகி அடையும். இது வெப்ப பிரிகையில உருவாகிறதால உறுதி இல்லாத, மிகவும் உறுதி இல்லாத ஒரு அமிலம் நீர்க்கரசல் நிலையிலேயே பிரிகி அடையக்கூடியது. அப்ப இது வெப்பப்படுத்துறதால CO2 நீராகத்தான் பிரியும். வெப்ப பிரிகையில வார நீரை நாங்கள் திரவம் என்று குறிப்பிடக்கூடாது, வாயு என்று குறிப்பிட வேண்டும். அப்ப இதுல H2CO3 ஆக நாங்கள் இவரை கருதி கொள்ளலாம் சந்தர்ப்பங்களுக்கு. இப்ப திணிவு இழப்பு அப்படி என்று சொல்லி தரப்படும் போது நாங்கள் இதை H2CO3 ஆக கருதி கொள்ளலாம். திணிவு இழப்பு என்று சொல்லும் போது H2CO3 ஆக இவரை கருதி கொள்ள முடியும். ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது இருகார்பனேட், அதனுடைய துணிவு தான் 6.72 கிராம். தூய இருகார்பனேட் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால எடுக்கப்பட்ட இருகார்பனேட்டின் மூல காணலாம். எந்த ஒரு தாக்கமும் அணுகப்படும் போது பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தாக்கம் பீசமான ரீதியில கட்டாயம் சமப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்.
அப்ப விளைவு கலவை என்பது Na2CO3 மாத்திரம் கொண்டிருக்கும். காரணம் வார H2Oவும் CO2வும் வந்து ஆவியாகி தொகுதியில இருந்து வெளியில போயிடும். அப்ப எஞ்சிய விளைவு கலவை இரு கார்பனேட் அல்ல, கார்பனேட். எஞ்சிய விளைவு கலவை இரு கார்பனேட் அல்ல, கார்பனேட். அப்ப பாருங்க, ஆரம்பத்தில் எடுத்த இரு கார்பனேட்டின் திணிவு 6.72 கிராம். இதனுடைய மூலர் திணிவு நீங்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். மூலர் திணிவு 62 கிராம் -1. அதை குறிப்பிடாமல், சரியான அதனுடைய மூலர் திணிவை குறிப்பிடாமல் மூல் காண்பது பொருத்தப்பாடற்றது. ஆகவே எடுக்கப்பட்ட தூய இருகார்பனேட்டின் திணிவும் அதனுடைய மூலர் திணிவும் தெரியும் என்பதால, திணிவும் மூலர் திணியும் தெரியும் என்பதால நாங்கள் எடுக்கப்பட்ட இருகார்பனேட்டின் மூல காணலாம். அப்ப 6.72 62 பிரிச்சார். 62 84. ஏன் NaCO3 84, கார்பனேட்டுக்கு 60, சோடியத்துக்கு 23, ஹைட்ரஜனுக்கு 1. 84 பிரிச்சோம்னு சொன்னால் எடுக்கப்பட்ட சோடியம் இருகார்பனேட்டின் மூலங்களுக்கு தெரியும். இது 0.08 மூலன அமையும். அப்ப நியமிக்கப்படும் போது கவனிங்க, நியமிக்கப்படும் போது இங்க சோடியம் இருகார்பனேட் நியமிக்கப்படல, சோடியம் கார்பனேட் தான் நியமிக்கப்பட போகுது. காரணம் வெப்ப பிரிகைக்கு உட்படுத்தப்பட்டு இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா கன்வெர்ட் ஆக்கிருக்கு. இருகார்பனேட் வந்து கார்பனேட்டாக மாறி. எஞ்சிய மீதி என்பது என்ன? சோடியம் கார்பனேட். இதுதான் எஞ்சிய மீதி. அப்ப சோடியம் இருகார்பனேட்டின் மூல் 0.08 என்று சொன்னால் பீசமானம் 2:1 என்பதை நீங்கள் குறிப்பிட்டு இதுக்குள்ள வந்த சோடியம் கார்பனேட்டின் மூளை 0.04 மூலன்னு எழுதலாம். பீசமான விகிதம் மூல் விகிதத்திற்கு சமன். பீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன். பீசமானம் 2:1 மூல் வந்து 0.08 இது 0.04 இருக்கு. அப்ப 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்படுதான் எஞ்சிய மீதி. அப்ப இந்த 0.04 மூல் சோடியம் கார்பனேட்டும் இப்ப 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இடமாற்றப்படுகிறது. அப்ப சோடியம் கார்பனேட் வந்து நீரில் நன்றாக கரையக்கூடிய ஒரு வன்காரமாக இருக்கும். சோடியம் கார்பனேட் pH கிட்டத்தட்ட 10க்கு மேல போச்சு. அப்ப CO3 ஒரு வலிமையான மூலம் என்று சொல்லி இருக்கு. சோடியம் கார்பனேட் வந்து நீரில நன்றாக கரையக்கூடிய கூட்டம் ஒன்றின் சேர்ப்பு. அபேகவின கரைசலை தோற்றுவிக்கும். பாருங்க, 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல் ஆக்கப்பட்டது. இந்த கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனத்தினை, அப்ப இது ஏகவின கரைசல் என்பதால இதுல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் பிரித்தெடுக்கப்படுது. இதுல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்படும். அந்த 25 சென்டிமீட்டர் கனம் நடுநிலையாக்குவதற்கு ஒரு H2SO4 பயன்படுத்தினார். இந்த கேள்வியை நான் போட்டதின் காரணம் அநேகமான சந்தர்ப்பங்கள் நான் சோடியம் கார்பனேட்டுக்கும் HCl-க்குமான தாக்கமலை போட்டு பீசமானம் 1:2 1:2 சொன்னேன். சரிதான். அப்ப சோடியம் கார்பனேட்டின் கரைசல் வந்து H2SO4 இப்ப நியமிக்கப்பட போகும். அப்படி நியமிக்கும் போது தேவைப்பட்ட H2SO4 கனவளவு 16 சென்டிமீட்டர் கனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய செறிவு என்னன்னு சரியா? வளமையாக நாங்கள் நியமிப்பு குடுவையில இருக்கிற கரைசலின் செறிவை துணிகிறதுக்கு தான் நியமிப்ப செய்யறாங்க. இந்த செறிவு துணிகிறதுக்கு எந்த ஒரு கரைசலையும் நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். செறிவு தெரியாத கரைசலை அளவில வச்சுக்கொண்டு செறிவு தெரிஞ்ச கரைசலை நியமிப்பு குடுவையில வச்சிருந்தாலும் செறிவு காணலாம். சரி, அனுப்பங்களுக்கு தூய சோடியம் இருகார்பனேட் திணிவு தரப்பட்டிருக்கிறதால
தூய சோடியம் இருகார்பனேட்டின் மூல் கணிக்கக்கூடியதாக இருக்கு. அதுல இருந்து வெப்ப பிரிகையில வார சோடியம் கார்பனேட்டின் மூலையும் கணிக்கக்கூடியதாக இருக்கு. அது 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே ഇതിന്റെ 1/10 பங்கு மூல் இதுக்குள்ள இருக்கு. அப்ப நாங்கள் நியமிப்பதற்காக எடுத்த சோடியம் கார்பனேட்டின் மூல் வந்து 250க்கு 0.04 என்றால் 25க்கு 0.004 மூலாக இருக்கு. 1/10 பங்கு மூலாக இருக்கு. 0.004 மூலாக இருக்கு. 0.004 மூல் சோடியம் கார்பனேட் நியமிக்கிறதுக்காக எடுக்கப்பட்டு. அப்ப Na2H2SO4 தாக்க போற சோடியம் கார்பனேட் எது? இதுதான். இது இல்ல. ஏன் இது 250க்கு கரைக்கப்பட்டிருக்கு. இது 25. ஆகவே நியமிப்பு குடுவையில இருக்கிற சோடியம் கார்பனேட்டுக்கும் H2SO4க்கும் நாங்கள் தாக்கம் கருத வேண்டும். இதுல பாருங்க, முற்றாக நடுநிலையாக்க என்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கு. காட்டிகளை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. முற்றான நடுநிலையாக்கம் என்று சொல்வது கார்பனேட் முற்றாக H2CO3 மாறுவது தான் முற்றான நடுநிலையாக்கம் என்று சொல்றது. அந்த இரு கார்பனேட்டாக மாறுறது முற்றான நடுநிலையாக்கம் இல்லையே. அங்க கார்பனேட் என்ற ஒரு காரம் இரு கார்பனேட் என்ற ஒரு மென்காரமாக மாறுது. அவ இன்னும் அந்த கார இயல்பு என்ன செய்யல, முற்றாக நடுநிலையாக்கப்படையல. ஆகவே முற்றான நடுநிலையாக்கம் என்று சொல்லப்பட்டால் அந்த தாக்கம் 2 H+ வாங்கி H2CO3 மாறுகின்ற 2 படிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கு. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, இங்க சோடியம் கார்பனேட்டுக்கும் H2SO4க்குமான தாக்கத்தில சோடியம் கார்பனேட்டுக்கும் H2SO4க்குமான தாக்கத்தில எல்லா கார்பனேட்டும் 2 H+ வாங்கி H2CO3 மாறும். இங்க Na+SO4 Na2SO4. சரியா? இப்ப கார்பனேட்டுக்கும் அமிலத்துக்குமான பீசமானம் என்ன? கார்பனேட்டுக்கும் அமிலத்துக்குமான பீசமானம் கார்பனேட்டுக்கும் அமிலத்துக்குமான பீசமானம் 1:1. இது இருமூல அமிலம். ஆகவே இவருடைய முற்றான நடுநிலையாக்கத்துக்கு ஒரு மூலக்கூறு அமிலம் போதுமானது. அங்க நாங்கள் பயன்படுத்தினது ஒரு மூல அமிலம். இவருடைய முற்றான அயனாக்கத்துக்கு 2 H+1. அப்ப ஒரு மூல அமிலம் என்றால் 2 அமிலம் தேவைப்படும். 2 மூலக்கூறு அமிலம் தேவைப்படும். அதனாலதான் அங்க பீசமானம் 1:2 என்று சொன்னாங்க. இங்க பீசமானம் 1:1 தான் இருக்கும். ஆனா நடுநிலையாக்கம் முற்றாக நடக்குது. சரிதான். இப்ப உங்களுக்கு நியமிக்கிறதுக்காக எடுத்த Na2CO3 மூல் தெரியும். 0.004 மூல். அதாவது 4 தர 10⁻³ மூல். பீசமானம் 1:1. ஆகவே இதோட முற்றாக தாக்குற H2SO4 மூலம் 4 தர 10⁻³ மூலாக இருக்கும். 4 தர 10⁻³ மூலாக இருக்கும். அப்ப இந்த 4 தர 10⁻³ மூல் இவருடைய செறிவு தர கனவளவு என்ற பெருக்கத்திற்கு சமனாக இருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கு 4 தர 10⁻³ மூல் சோடியம் கார்பனேட்டோட முற்றாக தாக்கம் அடைவது தேவையான H2SO4 மூல் 4 தர 10⁻³ மூலாக இருக்கு. அப்ப மூல் தெரிஞ்சா இங்க 2 கணியம் இருக்கு. கனவளவு தெரிஞ்சா செறிவு காணலாம், செறிவு தெரிஞ்சா கனவளவு காணலாம். அவ என்ன கேள்வி மாத்தி மாத்தி கொண்டு போன. இப்ப மூல கண்டுட்டீங்கன்னா சரி. ஆகவே N=CV படி 4 தர 10⁻³ மூல் H2SO4 வேணும். இங்க என்ன தந்திருக்கு? செறிவு தரப்படவில்லை. கனவளவு 16 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம் என்று தரப்படும். ஆகவே செறிவு வந்து 1/4 என்று 0.25 மூல் டெசிமீட்டர் மைனஸ். அப்ப இங்க பயன்படுத்தப்பட்ட H2SO4 செறிவு 0.25 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கும். சரிதானே? அப்ப இந்த மாதிரி கேள்விகள்ல நீங்கள் கவனமா இருக்கணும். என்னன்னு சொன்னால்
இந்த நியமிப்பு குருவையில இருக்கிற சோடியம் கார்பனேட்டுக்கும் அமிலத்துக்கும் வீசமானம் 1:1 1:2 வந்து பாடமாக கூடாது. பினோப்தலின் இருக்கும்போது பகுதியாக நடுநிலையாக்க நடக்கும். மெதைல் செம்மஞ்சள் இருக்கும்போது முற்றாக நடுநிலையாக்க நடக்கும். அமிலம் மிகையாக இருந்தால் காட்டி இருந்தான்னு இல்லாட்டான்னு தாக்கம் முற்றாக நடக்கும். சரிதான். அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சு கொள்ளணும். ஒருவேளை நீங்கள் இதே இடத்துல பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தி H2SO4 நியமித்திருந்தால் தாக்கம் எப்படி இருக்கும் என்று காப்பாம். சரிதான். இதை நீங்க ஒரு விளங்கி எழுதி கொள்ளுங்க. பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தி இந்த நியமிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தால், இப்ப முற்றாக நடுநிலையாக்கம் என்று சொல்லாமல் பினோப்தலினை பயன்படுத்தி நியமிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் வீசமானம் என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படி என்று பார்ப்போம். சரியா, கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப சோடியம் கார்பனேட் நியமிப்பு குழுவில இருக்கு. H2SO4 நியமிப்பு நிகழ்த்தப்படும். H2SO4 நியமிப்பு நிகழ்த்தப்படும். இதான H2SO. ஒரு கார்பனேட்டுக்கு ஒரு H+ கிடைக்கும். பினோப்தலின் காட்டி பயன்படுத்தப்படும். அப்ப ஒரு அமிலம் 2 கார்பனேட்டுக்கு H+ முதல்ல வழங்கும். ஆகவே ஒரு அமிலத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற 2 H+ 2 CO3 வாங்கி 2 NaHCO3 தோற்றுவிக்கப்படும். இதுதான் முதலாவது படி நியமிப்பு. சரியா, உங்களுக்கு முதலாவது நியமிப்பில படி 1 இதான் தாக்கம் நடக்கும். கார்பனேட் எல்லாம் முதல் இரு கார்பனேட்டாக பாருங்க. அது அமிலம் 6 இருந்தாலும் இதுதான் நியதி. அவன் 100 சும்மா கதைக்கு சொல்ல 100 கார்பனேட் மூலக்கூறுகள் இருந்தால் கவனிங்க, 100 கார்பனேட் மூலக்கூறுகள் இருந்தால் H2SO4 50 மூலக்கூறு சேர்க்கும் போது 50 மூலக்கூறு சேர்க்கும் போது இந்த 100 கார்பனேட்டும் ஒவ்வொரு H+ வாங்கி HCO3- ஆக இருக்கு. 100 HCO3- வந்தா ஒரு கார்பனேட் 2 H+ வாங்கி H2CO3 மாறாதான். நான் உங்களுக்கு சொன்னேன் CO3 வந்து மூளை இயல்பு கூடியது. அப்ப H+ கொடுத்த உடனே அது H+ வாங்கி HCO3- மாறினோடனே அவற்ற மூளை இயல்பு குறைஞ்சது. அப்ப அடுத்த H+ HCO3- வாங்க, அடுத்த CO3 தான் வாங்க. அப்ப இங்க இருந்து நாங்கள் 100 H2SO4 சேர்க்கைகள் 50 H2SO4 சேர்க்கைகள் 100 H+ வரும். அந்த 100 H+ 100 கார்பனேட்டால வாங்கப்பட்டு 100 இரு கார்பனேட் வரும். நீங்கள் 51வது H2SO4 சேர்க்கைக்கு அதுல இருக்கிற 2 H+ அந்த HCO3- 2 வாங்கி கொள்ளும். இப்ப நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அப்ப முதல்ல உங்களுக்கு தாக்கம் நடக்கும்போது பீசமானம் 2க்கு 1 இருக்கும். இதுக்கு இன்னொரு படி இருக்கு. ஏன் இது முற்றாக நடுநிலையாக்கப்படவில்லை. அப்ப வந்த இரு கார்பனேட் தொடர்ந்து H2SO4 நியமிக்கப்படும் போது H2CO3 ஆகவும் Na2SO4 ஆகவும் அவ முற்றான நடுநிலையாக்கம் என்று சொன்னாங்க. இந்த தாக்கம் நடந்தா அப்புறம் முற்றான நடுநிலையாக்கம். நான் ஒரு தேவை காண்டி எழுதுறேன், கூட்டித்தான் எழுதுறேன். அவ இதுல 2 NaHCO3 அங்க 2 NaHCO3 அப்ப 4 NaHCO3. இதுல ஒரு H2SO4 இதுல ஒரு H2SO4 2 H2SO4 சும்மாலே கொண்டு இதுல 2 NaHCO3 இருக்கு. அப்ப இது ரெண்டும் கேன்சல் பண்ணப்படும். கேன்சல் பண்ணப்பட்டால் இது 2 தேரும். சரிதான், இது 2 தேரும். அப்ப இங்க கேன்சல் பண்ணி H2CO3 மிஞ்சும் 2 Na2SO3 2 Na2SO4 இதுல ஒரு Na2SO4 Na2SO4. பீசமானம் என்பது
மூல்களுக்கு இடையிலான எளிய முழுவன் விகிதம். இதுல வந்து எளிய முழுவன் விகிதம் இல்லை, எல்லாம் 2 மடங்களாக இருக்கு. எல்லாரையும் 2ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னால் முற்றான நடுவிலாகத்துல ஒரு Na2CO3, ஒரு H2SO4, ஒரு H2CO3, ஒரு Na2SO4 சொல்லி வரும். சரியா? அப்ப நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது இதுல முதலாவது படியில பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தினால் இந்த தாக்கம் முடிஞ்ச உடனே நிறமாற்றம் ஏற்படும். அப்ப உங்களுக்கு பீசமானம் 2க்கு 1 இருக்கு. மெதைல் செம்மஞ்சள் பயன்படுத்தப்பட்டால் இது நடந்த அப்புறம் நிறமாட்டம் பீசமானம் 1க்கு 1 இருக்கும். இங்க காட்டிய பற்றி ஒன்றும் கதைக்காமல் முற்றான நடுநிலையாக்கம் என்று சொல்லியிருக்கு. ஆகவே 2 படி தாக்கங்கள் நடந்து வார தாக்கத்தை நீங்கள் கருத வேண்டும். சரிதானே? நீங்க இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. பினோப்தலின் காட்டி பயன்படுத்தப்பட்டால் படி 1 நிறமாற்றம் H2SO. மெதைல் செம்மஞ்சள் காட்டி நடந்தா 2வது படி நடக்கும். அதாவது இந்த தாக்கம் நடந்த அப்புறம் தான் நிறமாற்றம். மெதைல் ஒரேஞ்ச் இதுல காட்டி சொல்லல, முற்றான நடுநிலையாக்கம் சொல்லியிருக்கு. மெதைல் ஒரேஞ்ச் என்றா தாக்கம் இது, பினோப்தலின் என்றா தாக்கம் இது மட்டும். அடுத்த கேள்வி, நான் இந்த மாதிரி வளமையாக கேள்விகள் வாரது சுண்ணாம்புக்கல் மாதிரி, முட்டைக்கோது, முருகைக்கல் பாறைகள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அதுல இருக்கிற இந்த கல்சியம் கார்பனேட் பெர்சன்டேஜ் துணிகிற சம்பந்தமான கேள்வி இருக்கு. உண்மையில இவ்வளவு கேள்வி நான் கேட்கக்கூடாது, என்னென்றால் ஒரு தரவுக்கு இவ்வளவு கேள்வி இல்லை. ஆனா நான் இதுல ஒரு ரெக் கொண்டு போட முயற்சிச்சிருக்கு. என்றால் இந்த கேள்வியை அணுகுவதற்கு சில அணுகுமுறைகள் இருக்கு. தரவை தந்துட்டு எழுந்தமானது உடனடியாக பீசமானது பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டால் இந்த கனவேருக்கு குழப்பமாக இருக்கு. அந்த பெர்சன்டேஜை காண வேணும் என்றால் நாங்கள் என்னென்ன படிகளுக்கு முதல்ல விடையளிக்க வேணும்னு சொல்லி எங்களுக்கு அனுபவத்துக்குள்ளால் என்றாலும் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த அனுபவத்தை பெற வேணும்ன்றதுக்காண்டி நான் என்னென்ன படி என்று தனித்தனியாக கேட்டிருக்கேன். சரிதான்? இந்த தரவில கடைசி விடை ஒன்றே ஒரு கேள்வியாக இருக்கு. மற்ற கேள்வி எல்லாம் கேட்க வேணும் அவசியம் இல்லை. ஆனா நீங்கள் அவ்வளவு கேள்விக்கு விட கொடுத்து கொண்டு வந்தால்தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சரியா? அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. சரி, தூய்மையற்ற சோடியம் கார்பனேட் மாதிரி என்று சொல்லியிருக்கு. அப்ப சோடியம் கார்பனேட்டோட ஒரு மாசு கலக்கப்பட்டிருக்கு. சோடியம் கார்பனேட்டோட ஒரு மாசு கலக்கப்பட்டிருக்கு. இதனுடைய திணிவு 1 கிராம். இந்த 2 பேருடைய மொத்த திணிவு 1 கிராம். நீரில் கரைக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டிருக்கு. நீரில் கரைக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டிருக்கு சொல்லி, நீரில் கரைக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டிருக்கு. அப்ப நீரில் கரைக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டிருந்தால் இந்த 1 கிராமில இருந்த சோடியம் கார்பனேட் முழுவதும் 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கு. இக்கரைசலில் இருந்து 50 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்பட்டு, கரைசலில் இருந்து 50 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்பட்டு இதுக்குள்ள
0.15 செறிவுடைய HCl 30.4 மில்லி சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப கவனிங்க, 1 கிராமில கொஞ்சம் சோடியம் கார்பனேட் இருக்கு, 1 கிராமும் சோடியம் கார்பனேட் என்று சொல்லி, ஆகவே சோடியம் கார்பனேட்டின் மூலங்களால இப்ப காண முடியாது. 1 கிராமில கொஞ்சம் சோடியம் கார்பனேட் இருக்கு, ஆனா 1 கிராமும் சோடியம் கார்பனேட் என்று சொல்லிடாது. ஆகவே தூய சோடியம் கார்பனேட் என்று சொல்லாதால ஆரம்பத்தில் இருந்த சோடியம் கார்பனேட் மூலங்களால காண முடியாது. அதைத்தான் நாங்கள் இப்ப காண போறோம். ஆரம்பத்தில் இருந்த சோடியம் கார்பனேட் மூலங்களால இப்ப காண முடியாது. ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட சோடியம் கார்பனேட் 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு 50 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள 0.15 செறிவுடைய HCl 30.4 மில்லி சேர்க்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், இதில் எஞ்சியுள்ள HCl நடுநிலையாக்க, இங்கே அமிலம் மிஞ்சுது என்று சொன்னால் கார்பனேட் முழுவதும் முற்றாக தாக்கி இருக்கு என்று நாங்கள் முடிவெடுக்கணும். அதான் உங்களுக்கு அன்றைக்கு நியமிப்புல திருப்பி காய்ச்சினாங்க. அமிலம் மிகையாக இருந்தால் காட்டி எதுவாக இருந்தாலும் தாக்கம் முற்றாக நடக்கும். காட்டியை பயன்படுத்தி ஒரு பிரயோசனம். அமிலத்தை மேலதிகமாக சேர்த்தால் காட்டின் கார்பனேட் முற்றாக தாக்கம் அடையும். ஆகவே இங்க கார்பனேட் வந்து முற்றாக தாக்கம் அடைஞ்சிருக்கோம். இதுக்குள்ள நடக்கிற தாக்கத்தை நாங்கள் எழுதினால் Na2CO3 2 மடங்கு HCl முற்றாக தாக்கி H2CO3 ஆக வந்திருக்கும். அதாவது பிரிகையும் அடைஞ்சிருக்கும். NaCl ஆகவும் நீராகவும் பிரிகையும் அடைஞ்சிருக்கும். சரியா? எஞ்சிய HCl நடுநிலையாக்க, அப்ப இதுக்குள்ள என்ன மிஞ்சி இருக்குது? ஆரம்பத்தை சேர்த்த HCl கொஞ்சம் மிஞ்சியும் இருக்கு. அப்ப எஞ்சிய HCl நடுநிலையாக்க NaOH நியமிக்கப்படுது. HCl NaOH ஒரு மூல ஒரு அமில மூலங்கள். ஆகவே 1:1 தாக்கம் நடந்து NaCl நீரும் உருவாகும். இங்க எஞ்சிய HCl தாக்கின NaOH செறிவும் கனவளவும் தரப்பட்டிருக்கு. செறிவு 0.12 m என்றும் கனவளவு 10 மில்லி என்றும் தரப்பட்டிருக்கு. ஆகவே எஞ்சிய NaOH தாக்கின HCl தாக்கின NaOH மூல அளவை எங்களால கணிக்க முடியும். எஞ்சிய HCl தாக்கின NaOH மூல அளவை எங்களால கணிக்க முடியும். சொல்றவங்க ஆரம்பத்துல சேர்த்த HCl செறிவும் கனவளவும் தெரியும். அப்ப அதன் தொடக்க மூல கணிக்கலாம். எஞ்சிய HCl தாக்கின NaOH மூல் கணிக்கலாம். வீசமான தொடர்பை பயன்படுத்தி HCl மூல் கணிக்கலாம். ஆரம்பத்துல சேர்த்த HClக்கும் எஞ்சின HClக்கும் இடையிலான வித்தியாசம் கார்பனேட்டோட தாக்கின HCl மூல தரும். அதிண்ட வீசமான தொடர்புல இருந்து கார்பனேட்டின மூல காணலாம். அதாவது 50 சென்டிமீட்டர் கன கரைசலுக்கு இந்த பரிசோதனைகள் நிகழ்த்தப்படுறதால இது 50 சென்டிமீட்டர் கனத்துல இருக்க சோடியம் கார்பனேட்டின் மூளை தரும். ஆனா நாங்கள் கொண்டே கிடைச்சது 250. அப்ப இதுண்ட 10 மடங்கு மூல் 250 சென்டிமீட்டர் கனத்துக்கு இருக்கு. அந்த மூல சார் மூல கூட்டுத்திணிவு 106 பெருக்கிறோம்னு சொன்னால் 1 கிராமில இருந்த சோடியம் கார்பனேட்டின் திணிவு கிடைக்கும். அப்ப இது சாதாரணமாக உடனும் கேள்விக்கு விடையளிக்க முடிய கஷ்டமாக இருந்தாலும் இந்த கேள்விக்கு அணுகுமுறை ஒன்று இருக்கு என்று சொன்னேன். இந்த மாதிரி இந்த கேள்வியை நாங்கள் செய்து கொண்டு போனால் இந்த பெர்சன்டேஜை துணியலாம் என்று. அதற்காக நான் கேள்வியை நிறைய உடைச்சிருக்கேன். 11 கேள்வி கிட்ட உடைச்சிருக்கேன். ஆனால் 10 கேள்வியும் தேவையில்லை, ஒரு கேள்வி போதும். சோடியம் கார்பனேட்டின் தூய்மை 100% யாது என்று கேட்டால் இந்த 10 கேள்விக்குமான விட உங்களுடைய ஆன்சர் சீட்ல இருக்கணும். ஏனென்றா புள்ளி திட்டம் இதுகளுக்கு எல்லாம் ஓடி. அப்ப முதலாவது கேள்வி தொடர்பு பட்ட தாக்கங்களுக்குரிய சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டை தருது. இந்த தாக்கங்களை எழுதாமல் வீசமான தொடர்புகளை எழுதலாம். அப்ப முதலாவது கேள்விக்கு விடை சோடியம் கார்பனேட்
அமிலம் மிஞ்சி இருக்கிறதால முற்றாக தாக்கம் அடையும். ஆகவே 1:2 தாக்கம் நிகழ்ந்திருக்கு. சோடியம் கார்பனேட்டுக்கும் HCl-க்குமான பீசமானம் 1:2 இருக்கும். இங்க காட்டிய பற்றி ஒன்றுமே குறிப்பிடல. ஆனா ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு, எஞ்சியது HCl சொல்லி. அப்ப எஞ்சியல் மிகையாக இருக்கு. அமிலம் மிகையாக இருந்தால் கார்பனேட் முற்றாக தாக்கி இருக்கு. இந்த தாக்கம் நிறைவடைந்த பின்னர் எஞ்சிய HCl NaOH நியமிக்கப்படுது. ஆகவே இங்க 2வது தாக்கம் இந்த தாக்கம் நடக்கும். இப்ப நாங்கள் இந்த 2 தாக்கமும் இதுல முதலாவது கேள்விக்கு கொடுத்தோம். அடுத்த கேள்வியோடு தேவைப்பட்ட NaOH மூல் யாது என்று கேட்டு, இந்த எஞ்சிய HCl நடையிலாக்க தேவைப்பட்ட NaOH மூல், எஞ்சிய HCl நடையிலாக்க தேவைப்பட்ட NaOH மூல் செறிவு தர கனவளவு பிரதியிடும் போது அலகோட பிரதியிட்டுக் கொள்ளுங்க. 0.12 மூல் டெசிமீட்டர் -3 தர 10 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். இதை சுருக்க உங்களுக்கு மூல்ல விடவர் அலகு மாற்றம் கவனமாக இருக்கணும். கனவளவு பொதுவாக சென்டிமீட்டர் கணத்துல தரப்படும். உங்களுக்கு 1.2 தர 10⁻³ மூலாக இருக்கும். எஞ்சிய HCl-ஓட தாக்கின NaOH மூல் 1.2 தர 10⁻³ மூல். 1.2 தர 10⁻³ மூல். அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, NaOH-க்கும் HCl-க்குமான பீசமானம் யாது என்று கேட்டு பாருங்க. NaOH-க்கும் HCl-க்கும் பீசமானம் 1:1. இந்த தொடர்பை குறிப்பிடாமல் நாங்கள் NaOH மூல்ல இருந்து HCl மூல காண முடியாதானே? உங்களுக்கு விளங்கணும். இதெல்லாம் கேட்க வேணுமென்ற கேள்வி இல்லை. செய்யும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய விடைகள். இவருடைய சரிவையும் கனவளையும் பயன்படுத்தி மூல் காண்றீங்கள் என்றால் இவருடைய மூல்ல இருந்து இவருடைய மூல் காணோம்னா பீசமான தொடர்பு சொல்லப்பட வேண்டும். ஆகவே அடுத்த கேள்விக்கு விட சொல்லலாம், HCl மூல் 1.2 தர 10⁻³ மூல். சரியா? அப்ப எஞ்சிய HCl மூல். அடுத்த எஞ்சிய HCl மூல் யாது என்று கேட்டு அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூல் உங்களுக்கு இப்ப கேட்கல, ஆனா அதை நீங்க முதலே கணிச்சு வச்சிருக்கலாம். இப்ப எஞ்சிய HCl-ஓட தாக்கின NaOH மூல் பீசமான 1:1 என்றதால எஞ்சிய HCl மூலும் NaOH மூலுக்கு சமனாக இருக்கும். எஞ்சிய HCl மூலம் NaOH மூலுக்கு சமனாக காணப்படும். அடுத்த வழியோடு ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூல் யாது என்று கேட்டு 5வது கேள்வி, ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூல் அது ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட செறிவு ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கனவளவின் பெருக்கமாக இருக்கு. அப்ப 0.15 தர 30.4 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப 4.56 தர 10⁻³ மூல் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூல் 4.56 தர 10⁻³ மூலாக இருக்கு. அதுல எஞ்சிய HCl 1.2 தர 10⁻³ மூல். இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் கார்பனேட்டோட தாக்கின HCl மூலை தரும். இங்க கேள்வி அப்படி கேட்கப்படையில் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட HCl மூல் யாது, HCl-க்கும் Na2CO3-க்கும் இடையிலான பீசமானம் யாது என்று கேட்டு. அப்ப HCl-க்கும் Na2CO3-க்குமான பீசமானம் 1:2. காரணம் முற்றாக தாக்கம் நடக்குது. அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, சோடியம் கார்பனேட்டுடன் தாக்கப்படைந்த HCl மூல் யாது என்று கேட்டு. ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது 4.56 தர 10⁻³ மூல். அதுல எஞ்சியது 1.2 தர 10⁻³ மூல். ஆகவே சோடியம் கார்பனேட்டோட தாக்கிய HCl மூல், சோடியம் கார்பனேட்டோட தாக்கிய HCl மூல் இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கும். அது 3.36 தர 10⁻³ மூலாக 3.36 தர 10⁻³ மூலாக அமையும். அப்ப ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம், HCl-க்கும் சோடியம் கார்பனேட்டுக்கும் பீசமானம் சோடியம் கார்பனேட் 1 HCl 2. ஆகவே சோடியம் கார்பனேட்டின் மூல் கேட்டிருக்கு. சோடியம் கார்பனேட்டின் மூல் யார்? இந்த 50 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் மூல்
வீசமான 1:2 என்று முதலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதால சோடியம் கார்பனேட் நீங்க முதல் இதுக்கு விடையெடுத்து இது எடுக்கிற நெல் சோடியம் கார்பனேட் ഇതിന്റെ അരവാസി மூலாக இருக்குமே வீசமானம் 1:2 ഇതിന്റെ അരവാസി மூல் உங்களுக்கு சோடியம் கார்பனேட் மூலாக 1.68 தரம் 10 மூலாக 1.68 தர 10 மூல் சோடியம் கார்பனேட் 50 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கு. உங்களை அடுத்து என்ன கேட்டிருக்கு 250 சென்டிமீட்டர் கணக்குல எவ்வளவு இருக்கும் என்று கேட்டிருக்கு. விளங்கிக் கொள்ளுங்க. இது 250 இது 50 ஆகவே 50க்குள்ள எவ்வளவு இருக்கும் சொன்னா 250க்கு அவ்வளவு இருக்கும். ഇതിന്റെ 5 மடங்கு இருக்கும். ഇതിന്റെ 5 மடங்கு இருக்கும். ஒன்று 1.68 தர 10 5 மடங்கு அவ 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் மூல் 8.4 தர 10 மூலாக இருக்கும். 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் மூல் 8.4 தர 10 மூலாக காணப்படும். அடுத்து என்ன கேட்டிருக்கோம் 250 மில்லியில் உள்ள சோடியம் கார்பனேட்டின் திணிவு யாது என்று கேட்டிருக்கோம். அப்ப சோடியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு சோடியம் கார்பனேட்டின் மூலர் திணிவை குறிப்பிட்டால் 106 கிராம் மூல் -1 குறிப்பிட்டால் சோடியம் கார்பனேட்டின் திணிவை காணலாம். அப்ப சோடியம் கார்பனேட்டின் திணிவு 250 சென்டிமீட்டர் கணக்கில் சோடியம் கார்பனேட்டின் திணிவு 8.4 தர 10 சரியா 8.4 தர 10 தர 106 கிராம் என்று அளவோட பிரதித்துக் கொள்ளுங்க. 8.4 தர 106 அடனால் 0.8904 கிராம் என திணிவு அமையும். அடுத்த கேள்வி மாதிரியில் சோடியம் கார்பனேட்டின் தூய்மையின் 100 வீதம் யாது கேட்டு தூய்மையின் 100 வீதம் அவ சோடியம் கார்பனேட்டின் தூய்மையின் 100 வீதம் மொத்த தெளிவு 1 கிராம் அதுல இருக்கிற சோடியம் கார்பனேட் தெளிவு 0.8904 கிராம் வேற ஆகவே மொத்த தெளிவு 1 கிராம் என்பதால 89.04 கிராம் என்று ஷார்ப்பா விட வரும். 89.04 வீதம் 89.04 வீதம் என்று கடைசி விட வரும். சோடியம் கார்பனேட்டின் தூய்மையின் 100 வீதம் 89.04 இதுல